எங்கள் மாமனார் மாமியார் சொல்கிறாங்களோ இல்லையோ சுற்றி உள்ளவங்கலாம் நகை போட்டு வரல அப்படிங்கவும் வெளியில் போயிட்டேன். அப்புறம் என்ன நான் யோசிச்சேன் அப்படின்னா, நான் ஏன்னா 3 அக்கா ஃபேமிலியை பார்த்துட்டேன். நான் உழைச்சி நான் சம்பாரிச்சு நான் சாப்பிடணும், ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவர் கையில் வாங்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு இப்போ என்னெல்லாம் வேலை பார்க்குறீங்க? காட்டு வேலைக்கு ஃபஸ்ட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். கடலை பிடுங்க போவோம், வெங்காயம் நட போவேன், வெங்காயம் அறிய போவேன். வெங்காயம் நடுற சீசன் முடிஞ்சோடனே வெங்காயம் அறிகிற சீசன் வந்துடும். அதுக்கிடையில கடலை பிடுங்கிறது வந்துடும். சோளத்தட்டை ஒரு ஏதோ ஒன்று வயல்ல செஞ்சுக்கிட்டே இருப்போம். வெளியில சீசனுக்கு ஏற்ற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். தம்பி பிறந்துட்டான், அதனால எங்கேயும் போக முடியல. 9 மந்த் வீட்டில் இருந்தேன். அப்புறம் ஆன்லைன் மூலியமா டேட்டா என்ட்ரி ஒர்க் கேட்டு வாங்கினேன். 9 இயர்ஸாவும் என் தூக்கம் கிடையாது, என் சாப்பாடு கிடையாது, எந்த ஒரு நிம்மதியும் கிடையாது. ஆனா இதே ஒர்க்கு தான் பார்த்துட்டு எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க? ஆஃப்டர்நூன் 1 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நைட்டு 1 o'clock 2 o'clock ஆகும். விடிஞ்சு 3 o'clock ஆகும். அந்த வேலை அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க சார். பேக் பெயின் ஹெவியா ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்க்கறதுங்கிறது. இப்போ அவரு கண்டக்டரா இருக்காரு, வேலைக்கு ஸ்டார்டிங்ல போறப்ப 7,000 தான் சார் தந்தாங்க. சார் சப்போர்ட்டுக்கு வந்து யாருமே இல்லை சார். வந்து ரிலேட்டிவ் இருக்காங்க, ஆனா எல்லாரும் relative இருக்காங்க இருந்து சப்போர்ட் யாரும் கிடையாது. நாங்க 2 பேர் தான் மேனேஜ் பண்ணிக்குவோம். எங்க மத்தியானம் 1 மணிக்கு வேலை ஆரம்பிக்கும். 1 மணிக்கு முன்னாடி வயலுக்கு போயிருவேன். பாப்பா தம்பியை தூக்கிட்டு நிழல்ல மரத்து கடியில கட்டில போட்டு காலைல உங்களுக்கு எத்தனை மணி தான் உங்க நாள் ஆரம்பிக்கும்? 3 to 5 o'clock வச்சுக்கோங்க சார். தூங்குவேன். கிட்ட 3-4 மணி நேரத்துல எப்படி உங்களுக்கு? அவ்வளவுதாங்க சார், அவ்வளவுதான் லைஃப். எத்தனை வருஷமா 4 மணி நேரம் தூங்குறீங்க? 9 வருஷமா அதான் போயிட்டு இருக்கு. நான் மேரேஜ் பண்ணதுல இருந்து அது மட்டும் தாங்க சார் போயிட்டு இருக்கு. 7 மணிக்குள்ள வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவேன். பாப்பா தம்பி வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துருவேங்க சார். நானும் 7 மணிக்கு சாப்பிடுறேன். அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பாடு. எல்லாரும் திட்டுவாங்க சார், எல்லாரும் திட்டுவாங்க. திட்டாத யாருமே கிடையாது. அவங்க சொல்றது ஒரே வார்த்தை என்ன, சாப்பிட்டா தூங்கிடுவேன், ஒர்க் பண்ண முடியாது அப்படிமாங்க. நானே எவ்வளவோ வந்து அவங்கள வந்து இப்படி ஒருவேளை சாப்பிட்டா எப்படி எனர்ஜி இருக்கும்? போயிடுச்சுங்க சார், அவ்வளவுதாங்க சார், வேற வழி இல்ல. இப்போ டேட்டா என்ட்ரில வேலை பார்க்க எவ்வளவு சம்பளம் வரும் சார்? ஸ்டார்டிங்ல 10 தந்தாங்க, அப்புறம் 15 கொடுத்தாங்க, இப்போ 18 கொடுக்குறாங்க. இப்போ 5 days ஆகுங்க சார் தையலுக்கு. பாப்பா கொண்டு போய் கவர்மெண்ட்ஸ்ல விட்டுட்டு தம்பியை ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டு அங்க சோறு விட்டுட்டு மிஷின்ல உட்காரந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க சார். இப்போ எவ்வளவு கடன் இருக்கு உங்களுக்கு? 30 lakhs இருக்குங்க சார். 30 லட்சமா? எதுக்கு வாங்கின கடன் இது? என்னைக்கு வீட்டை விட்டு வேணான்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சுட்டாங்களோ அன்னைக்கு நான் வந்து எனக்குன்னு இடம் வாங்கி என் பிள்ளைக்கு நான் எழுதி என் வீட்டுக்காருக்கு நான் வீடு கட்டி நான் அந்த இடத்துல மான மரியாதையோட வாழணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குங்க சார். வீடு கட்டின கடன் எங்களுக்கு சொந்தமா நாங்க வீடு கட்டணும். ஸோ வீட்டுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுலே உங்களுக்கு எவ்வளவு வட்டி ஆக்சுவலா இதுல போகுது? வட்டியே வருஷத்துக்கு 5 lakhs வருங்க சார். ஆக்சுவலா ஒய்ஃப் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது கேட்கும் உங்களுக்கு என்ன தோணும்? ஆக்சுவலா நம்ம கூட வந்தவங்களுக்கு இவ்வளவு பெயின் இருக்குன்னு உங்களுக்கு குற்ற உணர்ச்சி அமையலையா சார்? அது சார் எனக்கு இருக்கு. அதே மாதிரி என்னோட ஒர்க்கு அந்த மாதிரி ப்ரெஷர் சார். என் ஒர்க்கில் நான் வந்து அவங்க கரெக்டாக கவனிக்க முடியல. உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், பட் ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க. இப்போ பாரம் வந்து 2 பக்கமா குறைஞ்சாதானே சரியா வரும். இப்போ 2 பக்கம் குறையாம ஒரு பக்கமே பாரம் ஏறிட்டே போச்சு அப்படின்னா இப்போ அது எவ்வளவு நாளைக்கு அவங்களால தாங்க முடியும்? ஒரு